என்னது எதுவுமே பண்ணாமல் கவர்மெண்ட்டில் கொடுத்த ஹெச்பி லேப்டாப்பில் நல்ல ஒரு லைன் வருதா? அது என்ன தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம எஸ்ஆர்என்எஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஃபைனல் சப்ஸ்கிரைப் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சீக்கிரம் நம்ம ஃபைனல் சப்ஸ்கிரைப் அடிக்கலாம். அது இல்லாமல் இந்த ஹெச்பி லேப்டாப்போட ரிவ்யூ வீடியோ வேணா நம்ம சேனல் லிங்க்கு கீழே டெல்டர் வீடியோலையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெச்பி லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு லைன் வந்து விழுக ஆரம்பிச்சிருக்கு, ஒரு ஒயிட் லைன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேக்கு வெளியில் இருக்க லேயரில் ஆகிற ஃபிசிக்கல் டேமேஜ். இது எதனால் ஆகுதுன்னா வந்து லேப்டாப்பில் இங்கே ஒரு பம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த பம்ப் என்ன பண்ணுதுன்னா வந்து நம்ம லேப்டாப்பை மூடி வைக்கும்போது பேக்லையோ இல்லை எங்கேயோ கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இடித்து இது மாதிரி வெளில ஒரு ஃபிசிக்கல் டேமேஜாகவே டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா வந்து ஏற்படுத்தி விட்டுருது. இதை தவிர்க்க நம்ம என்ன பண்ணால் வந்து இந்த லேப்டாப்போட பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஷீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஷீட் இருந்தால் அந்த ஷீட்டை வைங்க. இல்லை இந்த ஷீட்டுக்கு மொத்தத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஷீட் இருந்தால் நீங்கள் வாங்கி கட் பண்ணி, அதாவது ஒரு பெரிய சார்ட் மாதிரி வாங்கி கட் பண்ணி உள்ளே வச்சா கூட ஓகே. அப்போ தான் இது மாதிரி டேமேஜ் வந்து தவிர்க்க முடியும். இந்த டேமேஜை வந்து வாரண்டியில் கூட கிளைம் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ நீங்கள் இந்த லேப்டாப்போட கொடுத்த ஷீட்டை வச்சு நீங்கள் இந்த டேமேஜை ஏற்படுத்துறது நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அது இல்லாமல் டெல் ஏஎஸ்ஆர் லேப்டாப்பில் இது மாதிரி டேமேஜ் வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.